எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர்ற டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பார்க்கும் போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கு. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்பிரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்க அதெல்லாம் நான் டீகோட் பண்றதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினைச்சா அது வேண்டாம். நீங்க ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ணா, ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதுல ஒரு மீனிங் இருக்கு. அது நீங்க டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண, மெட்டபரிக்கா சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு வரை ஒரு இது சொல்றேன். எல்லாருமே என்னன்னா, இப்போ நாங்கள் படம் பண்ண போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்க சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டா இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல. என் படம் ரொம்ப நீங்க பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போ டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி என்ன ஹீரோயின் ரீஷ்மா. நீங்க சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகா பண்ணிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ், அவருக்கு நான் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்க வந்து இது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, யுவர் பிளெஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்றேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில மூவி ப்ரமோஷனுக்கு, யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்கோ. இப்போ நான் கேரக்டர் பற்றி, நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Uppi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response, and hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. Upendra sir, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் has told a lot about you. So நீங்க படம் பண்றது வந்து இட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க், ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது we are coming up there. விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ். And I hope this movie becomes a very
பிக். அண்ட் இது வந்து கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது, இசை மாதிரி தான் கதையும். வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை. உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள், அவரோட சூப்பர் ஆகட்டும், ஏ ஆகட்டும், இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ், ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அது மாதிரி வர படைப்பாளிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நான் என்னோட லான்ச்சஸ்லேயே நிறைய பேச மாட்டேன், பட் ஐம் ஹியர் பிகாஸ் நவீன் அண்ட் ஹிஸ் பிரதர் Chandru is a brother to me, so I'm here and I've been a big fan, sir, ever since you made Om and Apro A. I think he is one of these very few filmmakers who probably has a very unique film language that that is very rare. Very distinct from other filmmakers, so a big fan for that, and I'm happy that you're continuing to hold on to what you believe in and directing again, and I wish you all the very best. I code it as Upendra's intelligence. So excellent trailer, looks cinematic and breathtaking, and it will be a great theatrical experience. So I hope across India people enjoy it, and congratulations to you and the entire team. Congratulations. Thank all the media who's come here, all the journalists, print, social media, and all the digital media as well. I think UI என்றது ஒரு பெரிய விஷன், ஒப்பி சாருடைய பெரிய விஷன். இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன். இட் ஹாஸ் மல்டிபிள் லேயர்ஸ் டு த ஹோல் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் தட் ஒப்பி சார் ஹேஸ் என்விஷன். அண்ட் இட் ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் in film making. அண்ட் அதுதான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் சாருக்கு. And we have got a very great team which sir has built around all the great ADs, all very good technicians in terms of music director நம்ம Ajnish Loknath sir இருக்காரு. And sir உடைய ideas very disruptive இருக்கும். It is not a very streamlined way of telling a particular story. இது வந்துட்டு it's not a very like you can't dissect this movie. இது ஒரு genre ட்டு சொல்லவே முடியாது. சாருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஃபில்ம் சார் பண்ணும்போது அது இட் இஸ் a milestone ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்படுது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சாருடைய பெரிய ஃபேன். அப்புறமா தான் விஎஃப்எக்ஸ், அப்புறமா தான் கோ ப்ரொடியூசர், மற்றதெல்லாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேற ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்கிறாங்க. இஸ் a வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர், கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரு வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 climax இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஓகே ரைட், தேங்க் யூ. யூ 100 climax இருக்கு சார், நீங்க திங்க் பண்ணா. இல்லன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார் அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமா சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரலாம் சார். அதுக்காக நீங்க படம் பாருங்க சார். ஓகே ஓகே சார், இது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னி எல்லாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணுறீங்களா சார்? அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான் சார். யூஐனா நீங்களும் நானும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்யாரா கேட்டா இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார், அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்ல சார், அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு, ஹிந்தியில பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளவு புரியல. அது கேட்குது. ஓ, இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளவு புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார். யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார். நாமும் ஒருவேளை நீங்க ஸ்பெசிபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். சொல்லியிருக்கீங்க. இதில் யாரெல்லாம் பேன் இண்டியானா பாலிவுட்டு கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்ல சார், இது பேன் இண்டியா. யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்றாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்க தான் பேன் இண்டியா, நீங்க இல்ல. ரஜினி சாரோடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லல அப்படின்னுட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இந்த இங்கே ஒரு 1 minute அவர் கூட சொல்ல கூலியில வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் பேசுறேன். நம்ம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி மட்டும் பேசுறோம் சார். யார் சார் உங்களை வச்சா? டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. சார், உபேந்திரா சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது இங்க சார், டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சார். சார், படத்துல அந்த ஃபேமன் இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கே சார். ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தா முட்டீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டுருக்காங்களே, அது வந்து புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, நம்ம கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார், செல்போன் ஓகே விட்டுருங்க, அது அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார். அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார், கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு, இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்பவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா, இது அப்பவே பண்ண. இது ரிலீஸும் பண்ணல, அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு
அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஒரு 4 லைன்ஸ் அவ்வளவுதான். சார் இதுல இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040லயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது கொஸ்டின் இல்லை சார், நீங்க ஆன்சர் பண்ணணும். அது நான் அதான் கேட்கறேன், ஜாதி ஒளியவே ஒளியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார், என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, அது கொஸ்டின் இல்லை. அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். we cannot question others. நீங்க வந்து அதுல வில்ல மாதிரி வரீங்க, அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்றீங்க. அதை தான் கேட்குறேன், ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார், இதுக்காக நீங்க படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியலன்னு சொல்றீங்க, 2040 ஜாதி ஒழியல. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க, 2040 வந்து நீங்க இப்ப யோசிச்சீங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார், ஜாதியோட சிம்பிள் அப்ப கம்பல்சரி இருக்கும் 2040லயும் உங்க மைண்ட் தாட்ல. எல்லார் மைண்ட்லயும் அது இருக்கு சார். தேங்க் யூ சார். சார் நிறைய क्वेश्चन இல்ல சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே क्वेश्चन. எல்லாருக்குமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பத்தி ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க, இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்ல? இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.